இன்னைக்கு நம்ம கர்நாடகா கோவில்ல பிரசாதமா தரக்கூடிய அவல் பஞ்ச கச்சாயா அப்படின்ற ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் அவல்ல தான் பண்ணுவாங்க. நல்லா இந்த மாதிரி பிளாட்டா இருக்கும் உங்களுக்கு பேப்பர் அவல். அதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து சூடாக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அது வந்து நல்லா கிறிஸ்பா தின்னாதான் இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பி ஆகும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரும்போது அதை நல்லா வந்து வானலிலேருந்து வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுல்ல கொட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கணேஷ் சதுர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, இதுக்கெல்லாம் இங்கே வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இதை வந்து பிரசாதமாகவும் கோவிலில் தருவாங்க. இப்போ நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம ஒரு பவுலில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வானிலையை வச்சு நம்ம முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரியை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு வரும்போது நம்ம பொரிச்சு எடுத்ததை வந்து அந்த அவல் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து உலர் திராட்சை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து வெல்லம் நம்ம வந்து பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அது கிறிஸ்பாகவே இருக்கும். நீங்கள் வந்து இதை 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம வந்து அவல் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ஒரு நாள்லேயே தான் காலி பண்ணோம். இப்போ முந்திரியை வந்து நல்லா பொரிச்சு எடுத்து அந்த அவல் கூட சேர்த்து இப்போ அதே வானலிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் இருக்குது. அதுலேயே வந்து நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் வெல்லம் சேர்த்துட்டு நான் இப்போ 2 டம்ளர் அவல் எடுத்துருக்கேன்னா 1 டம்ளர் வெல்லம், கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வந்திருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டால் எல்லா இடத்துலையும் அப்படியே சூப்பராக அவலில் கோட் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் நான். அதை வந்து அந்த அவல் கூட அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை பாகை வந்து இது மேலே சேர்த்துக்கலாம். இப்படி வந்து இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு ஊற்றும் போது தேன் மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம கொட்டி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான அவல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இல்லை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். இங்கே கர்நாடகா பக்கம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து இந்த பிரசாதம் இருக்கும். அதுவும் விநாயகர் கோயில், கிருஷ்ணர் கோயிலெல்லாம் இது வந்து பிரசாதமாக பண்ணுவாங்க சுவாமிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் அவலில் வந்து கோட்டாகி ஒரு அவலுமே தனித்தனியாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஒன்றா ஒட்டிட்டு இல்லாத பேப்பராக தனியாகவே நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்வீட் இறங்கி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.